அவர்களது சம்பாஷணையை மேலும் தொடர விடாமல் அணுக்குட்டி என்று மேலிருந்து அவள் தாய் அழைக்க சந்தரின் கைகள் வேகமாய் கணினியை இயக்கின. யானைக்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி. அணுவிடமிருந்து வந்த உஷ்ண மூச்சுகள் இரவின் குளிரை விரட்டி கொண்டு இருந்தன. இதுக்கெல்லாம் நான் அசரமாட்டேன் என்பதை போல் சந்தர் அவளை முறைத்திருந்தான். இரு மவனே, நீ மட்டும் என்கிட்ட சிக்காமியா போயிடுவ என கருவியபடியே. அணு என்ற தாயின் அழைப்புக்கு எதிரொலிப்பாய் மாடிப்படியை நோக்கி நடந்தாள் அணு. வீட்டினுள் சென்றதும் அணு செய்த முதல் வேலை என்னவாயிருக்கும்? கொண்டு வந்த பேக் பையை சோஃபாவில் வீசி கையோடு தன் அறைக்குள் புகுந்து கொண்டவளின் கைகள் கைபேசியில் முகநூலை உயிர்ப்பித்தன. வந்ததும் வராதமா? ஃபோன்ல என்னம்மா? முதல்ல முகம் கழுவிட்டு சாப்பிடவா? போமி, எனக்கு பசிக்கல. ஐ வில் ஹீட் லேட்டர் என்றவளின் சுருங்கிய முகத்தை முறைத்தபடி நின்றார் ராதாலட்சுமி, அணுவின் தாய். இந்த ஃபோன்ல என்னதான் இருக்குமோ, எப்ப பாரு இதையே நோண்டிட்டு என அவர் மீண்டும் முணுமுணுக்க, மம்மி ப்ளீஸ் டோன்ட் இரிட்டேட் மீ, நான் வேணும்னா வந்து சாப்பிட்டுப்பேன் என்றவள் குப்புறப்படுத்த வண்ணமே தன் தேடலில் தீவிரமானாள். அந்த ரோக் பேர் என்ன? சந்திரா இல்லையே, வேறென்னோவல. என்ன பேரு? ஐயோ, அவன் அனுப்பின ரெக்வஸ்டையும் டெலீட் பண்ணிட்டோமே. ச்சே, அந்த ரெக்வஸ்ட்ல என்ன பேர் போட்டு இருந்துச்சுன்னு மறந்துடுச்சே. ஐயோ லூசு அனு, நீ அந்த ரேடியோ மிச்சிட்ட கேட்போமா? ஐயோ வேணாம், அதுகிட்ட ஏன் கேட்கணும்? அந்த பேக்கு தான் நம்ம ஃப்ரெண்டு ரிக்வெஸ்டில் இருக்கே, அதோட ஃப்ரெண்டு லிஸ்டில் இந்த ரோக் கண்டிப்பாக இருப்பான் என்றபடியே அருணாவின் முகநூல் பக்கத்துக்கு சென்றாள். அவளது நண்பர்கள் பட்டியலுக்கு பக்கத்தில் நகர்த்தியவள் தேடல் குறியீட்டில் சா என்று அடிக்க சில பல நண்பர்களுடன் சேர்ந்து கிருஷ்ணச்சந்திரனின் பெயரும் ஒளிர்த்தது. சிக்கிட்டாண்டா என்றவள் வேகமாய் அவன் முகநூலில் நுழைந்தாள். நான் போடுற ஸ்டேட்டஸ் பாத்தியா? கேலி பண்ற? இருடா இரு, அப்படி நீ என்னதான் போட்டு இருக்கன்னு பார்க்குறேன் என்றவள் அவனது பதிவுகளில் கண்ணை ஓட்ட தலை கொஞ்சம் கிர் என்றது. பின்ன தமிழ் அல்லவோ? சரியான லூசு பைய, எல்லாத்தையும் தமிழில் எழுதி வச்சிருக்கான் என்று பல்லை கடித்தவளால் ஏமாற்றத்தை சுத்தமாய் சமாளித்து கொள்ள முடியவில்லை. அவனை எப்படியாவது பழி தீர்த்தே ஆக வேண்டும் என்ற உத்வேகம் அவள் மண்டையை குடைந்தது. என்ன செய்வது? டபால் என்றொரு காரியம் செய்தாள் அனு. தன் வேகமாய் வரவேற்பு அறைக்கு வந்து மடிக்கணினியை பையிலிருந்து உருவியவள் அதை உயிர்ப்பித்தபடியே உள்ளே விரைந்தாள். அனு நில்லு, எல்லா நேரமும் இந்த கம்ப்யூட்டர்ல தானே இருக்க, வீட்டுக்கு வரும்போது இதுலேயே இருந்தா என்ன அர்த்தம்? அப்பா அம்மா கூட கொஞ்ச நேரம் பேசக்கூடாதா? அம்மா நீ வருவேன்னு பூரி மசாலாலாம் பண்ணி வச்சுட்டு சாப்பிடாம இருக்கேம்மா. என்ன அனு அது என்று சம்பத் கத்தி கொண்டு இருக்க, அனு அதை காதில் வாங்கியதாகவே தெரியவில்லை. 2 minutes ஸ்டடி, வரேன் என்றவள் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்று கூகுளில் தேடி அது பட்டியலிட்ட பல்லாயிரக்கணக்கான இணைப்புகளில் ஒன்றை தட்டி கிருஷ்ணச்சந்தர் சபீமமாய் போட்டிருந்த ஸ்டேட்டஸ் ஒன்றை எடுத்து தமிழ் என்ற உரைப்பகுதியில் போட்டாள். அந்த ஸ்டேட்டஸ், எனக்கு தலகணம் இல்லைன்னு ஒரு பொண்ணு தில்லா சொல்லுச்சுன்னா அது சௌரிய கலட்டி ஆணில மாட்டிருச்சுன்னு அர்த்தம். அதற்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் கொடுத்த ஆங்கிலாக்கம் அணுவிற்கு அது ஆங்கிலம் தானா இல்லை வேறு எதுவுமா என்ற சந்தேகமே வந்துவிட்டது. சுத்தமாய் ஒன்றுமே புரியவில்லை. ச்சே, இதெல்லாம் ஒரு டிரான்ஸ்லேட்டர், கோட் எழுதினவனை கொல்லணும் என கருகியவளின் மூளையில் சட்டென ஒரு ஐடியா. மம்மி என்று உறக்க அழைப்பு விடுத்துவிட்டு சந்தர் போட்ட அடுத்த ஸ்டேட்டஸ்களை எடுத்து தனியாக ஒரு இடத்தில் காப்பி பேஸ்ட் செய்து வைத்து கொண்டாள். ராதா வந்ததும், மம்மி இதில் இருக்கிறத எனக்கு ரீட் பண்ணி காட்டு என்றாள், கணினியை எடுத்து அவர் முகத்திற்கு நேரே நீட்டி. இப்போ போய் என்ன அனு இது, முதல்ல வந்து சாப்பிடுடா என அவர் தாய் கெஞ்ச, ரீட் பண்ணு மம்மி, ஐ வாண்ட் டு நோ என்று பல்லை கடித்தாள் மகளோ. அப்படி என்ன அவசரம்? மணி 9:30 ஆக போகுது. அணுகுட்டி ப்ளீஸ் வா.
இப்போ ரீட் பண்றியா இல்லையா? கட்டளையாய் குரல் உயர இடுப்பில் கை வைத்து தாயை முறைத்து கொண்டிருந்தாள் அனு. சரி இரு என்றவர் அறையை விட்டு நகர, எங்க மீ போற என இறைந்தாள் அனு. கண்ணாடி போட்டுட்டு வரேன் அனு, எல்லாத்துக்கும் பல்லை கடிக்காத என்று தன் பங்கிற்கு கோபத்தை காட்ட, வேறு வழியின்றி தாய் வருவதற்காக காத்திருந்தவளுக்கு சந்திரை எதிலாவது லாக் பண்ணி கேலி செய்தே ஆக வேண்டும் என்ற உத்வேகம் நொடிக்கு நொடி அதிகரித்து கொண்டே இருந்தது. கண்ணாடியை சரி செய்தபடியே ராதா வர, மீண்டும் கணினியை அவர் கண்ணுக்கு அருகே கொண்டு சென்றாள். தூர வேடி, கண்ணு கூசுது என்றவர் கணினியை சற்றே பின்னே நகர்த்தி கண்ணாடி அணிந்திருந்த போதும் கண்ணை சுருக்கி சற்று சிரமத்துடனே அதிலிருந்து எழுத்துக்களை வாசித்தார். எனக்கு தலக்கணம் இல்லைன்னு ஒரு பொண்ணு தில்லா சொல்லுச்சுன்னா அது சௌரிய கலட்டி ஆணில மாட்டிடுச்சுன்னு அர்த்தம். ஆஹா, நல்லா இருக்குல்ல என ராதா சிரிக்க, என்ன மினி, அவன் பொண்ணுகளை கிண்டல் பண்ணி எழுதியிருக்கான். கெக்க பெக்கன்னு சிரிக்கிற. யூ ஆர் ஏ உமன், மோரவர் உனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க என்று எரிந்து விழுந்தாள் அனு. அவளது எரிச்சலை கிடப்பில் போட்டுவிட்டு, யாரடி எழுதியிருக்கா என்று ஆர்வம் பொங்க கேட்டார் தாய். அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ முதல்ல படி என்று வேகமாய் தலையை உலுக்கி தாயை மேலே படிக்க வைத்தாள். ம். ராதா மேலே தொடர்ந்தார். பணக்காரர் வீட்டு குழந்தைக்கு டியூஷன் எடுக்க அவர்கள் வீட்டுக்கே ஆசிரியர் போவது லட்சுமி வீட்டுக்கு பணியாளர் சரஸ்வதியை நியமிப்பது போல். சூப்பர் அனுமா, என்னானாலும் கரெக்ட் இல்லை என்று சிலாகித்தவர் அனு சொல்லாமலே அடுத்த வாக்கியங்களை படிக்க தொடங்கினார். அவர் குரலில் தென்பட்ட ஆர்வம் ஒரு புறம் எரிச்சலை அதிகரித்தது என்றாலும் அவர் எழுதியிருந்த விஷயங்களை வைத்து எப்படி கலைப்பது என்பதை கணக்கிட முடியாத மனது எரிச்சலுடன் எழுவதை எண்ணெய் கலந்த தீ நெய்யை ஊற்றியது. அங்கே ராதா தொடர்ந்தார். கமல் படம் ஓடவில்லை எனில் இழப்பு கமலுக்கு அல்ல, அது மக்களின் ரசனைக்கான வீழ்ச்சி. ம். கமல் ரசிகர் போல நச்சுன்னு சொல்லிட்டார் என்றார் ராதா, தான் கமல் ரசிகையை வலம் வந்த காலங்களில் நினைவு கூர்ந்தபடி. ஆர்வம் ஸ்கொயர் ரூட் போட்டு அதிகமாக அடுத்ததை படித்தார். ட்விட்டரில் எஃப்இவில் இருக்கிற பொண்ணுங்க பாதி பேர் அவங்க கன்னத்தில் கை வச்சு மேனிக்கு தான் இருக்காங்க. வீட்டில் பெரியவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களா? கரெக்ட். நீ கூட தான் புதுசாக என்ன ட்ரெஸ் போட்டாலும் கன்னத்தில் கை வச்சுட்டு செல்ஃபி எடுத்துக்கிறியே, அப்படி பண்ணாத அனுமா, நல்லதில்லை என்று மகளுக்கு அறிவுரை கூற தொடங்கியவரிடம், நோ அட்வைஸ், மேலே படி என்று கராராய் எச்சரித்தாள் அனு. சொன்னதை கேட்டுட்டா நீ என்னவா என முணுமுணுத்தபடியே அவர் முன்னேற இவ்வளோ பல்லை கடித்தபடி காத்திருந்தாள். ஆஹா, சூப்பரா இருக்கா அனு, உங்க அப்பாக்கு இதெல்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும், அவர்கிட்ட காட்டட்டா என்று ஆசையாய் கேட்டார் ராதா. மம்மி, நானே டென்ஷன்ல இருக்கேன், தயவு செஞ்சு என்னை கடுப்பேத்தாம இரு என்றவள் விரலால் மேலே பார்க்கும்படி சமிக்சை செய்தாள். அம்மாவின் மேற்பார்வையில் பரிமாறலில் சாப்பிடும் மகன் தனியாக சாப்பிடும் அளவை விட ஒரு கவலாவது அதிகமாகவே சாப்பிட நேர்கிறது. ச்சே, எனக்கு கண்ணில் தண்ணி வராப்புல இருக்குடா அனு, நம்ம வினுக்குட்டி நினைப்பு வந்துடுச்சு. அவளும் நான் ஊட்டி விட்டா எக்ஸ்ட்ரா 2 வாய் சாப்பிடுவா. ம். இப்போ என்ன செய்கிறாளோ, வேலைக்கு போயிட்டு வீட்லையும் சமைச்சு. ம். பாவம் என பெரிய மகளின் நினைவில் அவர் மூழ்கிவிட, அவரை மீண்டும் உலகிற்கு இட்டு வந்து கடைசியாய் இருந்த ஸ்டேட்டஸை படிக்க வைத்தாள் அனு. ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடுங்கிறது தோழன் வேதாந்தி வழிகாட்டி என்பதன் ஆங்கிலாக்கம். ரைட்டில் திரும்பி நேராக போய் லெஃப்டில் கட் பண்ணா என்பவன் வழிகாட்டி. ரைட்டில் போனால் யூ வில் பி லெஃப்ட் அலோன், லெஃப்டில் போனால் யூ ஆர் ராங் என்று குழப்புவன் வேதாந்தி. போகும் வழி ராங்கா இருந்தாலும் அதை செட் ரைட் செய்பவனே தோழன். நல்லா இருக்குல்ல, அவ்வளோதானா இல்லை இன்னும் இருக்கா என அவர் ஆசையாய் கேட்க, அதெல்லாம் ஒன்றுமில்ல போம்மி, போய் சாப்பாடு எடுத்து வை என அவரை விரட்டியவள், இவனை ஏதாவது பண்ணணுமே. ஐயோ, என்ன செய்கிறது? கிருஷ்ணச்சந்தரின் அப்லோடு பக்கத்தை ஆராய்ந்தவளின் கண்ணில் சட்டென ஒரு சந்தேகம். பர்த்டே 15th ஜனவரி என போட்டு இருந்தது. அட, மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பிறந்தவனா?
இருடா மவனே, இத வச்சே உன்னை ஓட்டுறேன் என்று தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக் கொண்டவள் துள்ளலுடன் உணவருந்தச் சென்றாள். இந்த வகையான கிண்டல்களில் அவன் பணம் தின்று கொட்டையில் மரம் வளர்த்தவன் என்பதை அறியாதவளாய் அவள் அடுத்த நாளையே விடியலுக்காக காத்திருக்கத் தொடங்கினாள். காலை என்பது 12 மணிக்கு உதயமாக பல் விளக்காமல் சிக்கன் பிரியாணி கலவரம் செய்துவிட்டு, மம்மி நான் பக்கத்து கடைக்கு போயிட்டு வரேன் என்று சும்மாகாச்சும் சொல்லிவிட்டு ஸ்கூட்டி சாவியை கழற்றியபடி மாடிப்படை ஏறினாள். அவள் நல்ல நேரத்துக்கு அடுத்த வீட்டு தோட்டத்தில் யாரையும் காணவில்லை. அணுவிற்கு ஏமாற்றமான ஏமாற்றம். ச்சே, எங்க போனான் என்ற எரிச்சலுடன் பார்வையை சுழற்றியவளின் கண்களில் வீட்டு வாசல் முன்னர் நின்ற பைக் பட்டது. ஹோ, உள்ளதா இருக்கான். என்ன செய்யலாம்? அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா? அவனுக்காக நான் வெயிட் பண்றதா? நோ நோ நோ, நோ வே என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் எதையோ முடிவு செய்தவளாய் ஸ்கூட்டியை வெளியே எடுத்தாள். ஸ்டாண்டை எடுத்துவிட்டு வண்டியின் மீதேறி அமர்ந்தவள் பட்டனை அழுத்தி வண்டியை ஸ்டார்ட் செய்தாள். வலது கையால் பிரேக்கை அழுத்தி பற்றி கொண்டே ஆக்சிலேட்டரை முறுக்கிக் கொண்டே இருந்தாள். இங்கிலீஷ் பட வில்லி பாணியில் கண்கள் அவனது பைக்கையே உறுத்து விழித்து கொண்டிருந்தன. தன் முழு கவனத்தையும் ஒன்றாய் குவித்து தான் டிரைவிங் திறமை முழுவதையும் ஒன்றாய் இறக்கி வைக்கும் எண்ணத்துடன் பிரேக்கை லேசாய் விட்டு ஆக்சிலேட்டரை வேகமாய் விட்டாள். வண்டி சராலென பாய்ந்தது. சிங்கமாய் தடார் ஒரே இடி. சந்தரின் பைக் மண்ணை கவ்வி நிற்க வலது கையை ஆக்சிலேட்டரிலிருந்து எடுத்து வெற்றி குறி காட்டிவிட்டு தட்ஸ் இட் என்று ஆக்ரோஷ சந்தோஷம் கொண்டவள் வேக வேகமாய் வண்டியை உருட்டி கொண்டு வந்து வீட்டினுள் நிறுத்தினாள். அவளுக்கு அன்று என்ன ராசி பலனோ, அவள் வண்டியை நிறுத்தும் வரை பக்கத்துக்கு வீட்டிற்குள் இருந்து யாரும் வரவில்லை. அவள் வண்டியை பூட்டும் வரை காத்திருந்தவன் போல் சந்தர் அப்பொழுதுதான் ஓடி வந்தான். அட கடவுளே என்றபடி வண்டியை நிமிர்த்தியவன் வளைந்திருந்த கண்ணாடியை நேர் செய்தபடியே மற்ற பாகங்களையும் ஆராய்ந்தான். எந்த நாதாரிடா இது? யாரா இருந்தாலும் லாரி டயர்ல சிக்கி தாண்டா சாவ போற. பக்கி பக்கி பெட்ரோல் டேங்க்ல டெண்டு விழ வச்சிட்டானே, இப்போ விடுறேன்டா சாபம். பெட்ரோல் இல்லாம வண்டி 10 கிலோமீட்டர் தள்ளி வருவ பாரு என அவன் கருவ அணுவிற்கு எரிச்சலாய் வந்தது. ஹலோ, இடிச்சவன் எப்பயோ வீட்டுக்கு போயிருப்பான். நீ ஏன் இங்க லபோ திப்போன்னு கத்திக்கிட்டு இருக்க என்றாள் கோவமாய். ஹே, இடிச்சவனை நீ பாத்தியா? என்ன வண்டி? காரா பைக்கா? என்ன நம்பர்? நோட் பண்ணியா என பரபரத்தான் சந்தர். அவன் என்ன என் வண்டியவா இடிச்சான்? உன்னோட வண்டியை தானே இடிச்சான். நான் ஏன் நோட் பண்ணணும் என்று அலட்சியமாய் பதில் சொன்னவள், அதுவும் ஒரு நல்ல வண்டியை இடிச்சிருந்தா நோட் பண்ணியிருக்கலாம். இதுவே மாட்டி வண்டியோட செகண்ட் ஹேண்ட் வெர்ஷன் மாதிரி இருக்கு. இதை போய் இடிச்சுன்ட்டு நானே அவனை பார்த்து பரிதாபப்படுறேன். இடிக்கிறதுக்கும் ஒரு 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 கெத்து வேணாம்? போயும் போயும் இந்த மாட்டு வண்டியை இடிச்சிருக்கான். ஸ்டூபிட் என்று தன் போக்கில் பேசிக்கொண்டே போக, ஹே நிறுத்து, இதை பார்த்தா மாட்டு வண்டி ஆட்டமா இருக்கு. உனக்கு என்ன கண்ணு ரிப்பேரா என சந்தர் கடுப்பாய் கேட்க, பின்ன மாடு ஓட்டுற வண்டியெல்லாம் மாட்டு வண்டி தானே என்று சொல்லிவிட்டு, எப்படி கலாய்ச்சம் பாத்தியா என்பதை போல் புருவத்தை உயர்த்தியபடி நின்றாள். ஒரே ஒரு வினாடிதான் சந்தர் யோசித்தான். ஓஹோ, என்னோட எஃப்இ ப்ரொஃபைல பார்த்துட்டீங்களா மேடம் என்றான் கேலிக்குரலில். சட்டென ஒரு ஜெர்க் அணுவிற்குள். ஆ ஆ அதெல்லாம் ஒண்ணுமில்லையே, ஜென்ரலா நீ மாடு மாதிரி இருக்கேன்னு சொன்னேன். ஆஹோ, அப்படி என்றவன், இப்போ நான் மாடா மனுஷனாங்கிறது மேட்டர் இல்ல, எந்த நாதாரி வண்டி இடிச்சாங்கிறது தான் மேட்டர். நீ பாத்தியா என்றான் அவன் மீண்டும். நான் பார்க்கல பட்டென வந்தது அணுவின் பதில். ம் என்ற குரல் மட்டுமே பதிலாய் வர லேசாய் எட்டி பார்த்தாள் அணு. குனிந்த நிலையில் வண்டியை சுற்றி வந்து கொண்டிருந்தான் சந்தர். வெவ்வப், உனக்கு வேணும் என்று கையை உயர்த்தி அவள் கருவி கொண்டிருந்த வேளையில், அணுக்குட்டி நீ இன்னும் கிளம்பலையாடா? வண்டி எடுத்த சத்தம் கேட்டுச்சே என மேலிருந்த குரல் கொடுத்தார் ராதா. ஐயோ மீ லூசு
என்று பல்லை கடித்த மகளின் கோபம் புரியாமல், அனு, நேத்து நைட்டு தயிர் உரை கூத்த மறந்துட்டேன்டா. வெளியே போயிட்டு வரும்போது ஒரு பாக்கெட் தயிர் வாங்கிட்டு வரியா? பதில் சொல்லாமல் மகள் முறைக்க, என்ன அனு, வாங்கிட்டு வரியா இல்லையா? உனக்கு தான் தயிர் புளிச்சிருந்தா பிடிக்காது. எனக்கும் உங்க அப்பாவுக்கும் எது இருந்தாலும் ஓகே என்றார் அவரோ உனக்காக தான் என்ற ரீதியில். சரி, வாங்கிட்டு வரேன். நீ முதல்ல உள்ள போமீ என்று நரநரவென பல்லை கடித்த மகளை முகம் சுருங்க முறைத்துவிட்டு மீண்டும் வீட்டினுள் சென்றார் ராதா. தாயிடம் பேசிவிட்டு பக்கத்து வீட்டு பக்கம் முகத்தை திருப்பிய அனு அதிர்ந்து போய் நின்றாள். இரு வீடுகளையும் பிரிக்கும் சுவற்றின் மீதேறி அமர்ந்திருந்த சந்தர் அவளை கண்கள் எடுக்க பார்த்து கொண்டிருந்தான். ஹே, இங்க என்ன பண்ற என அவள் கத்த, ம், மாட்டு வண்டியை இடிச்ச குதிரை வண்டியை பார்க்க வந்தேன். நான் ஒன்றும் உன் வண்டியை இடிக்கல. நான் உன்னோட வண்டின்னு சொன்னேனா? குதிரை வண்டின்னு தானே சொன்னேன். எதுக்கு உன் வண்டியை நீயே குதிரை வண்டின்னு சொல்ற? அப்போ நீ தான் இடிச்சிருக்க. ஏய், பே, மாட்டு வண்டி இடிக்கிற அளவுக்கு என்னோட கிளாஸ் குறைஞ்சு போயிடல, தெரிஞ்சுக்கோ. என்ன கிளாஸ்? டீ கிளாஸா? இல்ல சர்பத் கிளாஸா? உன்னோட மொக்கைய வேற எங்கேயாச்சும் வச்சுக்க. ஐ ஹாவ் டு கோ. கோவா? கொலை பண்ணிருவேன் ராஸ்கல். வண்டியை இடிச்சு கண்ணாடியை காலி பண்ணி இருக்க, உன்னைய விடுவாங்களாக்கும். நான் இடிக்கலன்னு சொல்றேன்ல, ஆனா உன் வண்டி இடிச்சேன்னு சொல்லுதே. ஒரு வினாடிக்கு மேலாய் புருவங்களை சுருக்கியவள், உனக்கு தான் வண்டி மாதிரி வாய், வண்டிக்கு உன்ன மாதிரி வாய் இல்ல என்றாள். ஐயே, பெரிய கண்டுபிடிப்பு என்றவன், இப்போ என் கண்டுபிடிப்ப பாரு என்றபடி சுவற்றிலிருந்து அணுவின் வீட்டு பக்கம் குதித்தவன் அணுவின் வண்டி அருகே வந்து அதன் ஹேண்டில் பாரை இப்படியும் அப்படியும் திருப்பினான். ஏய், வண்டியிலிருந்து கையெடு. ஆமா, இந்த அம்மா வண்டி பெரிய குலோத்துங்கன் தேரு, இத தொடக்கூடாதாம் என்றவன், வசமா மாட்டினியா என்றான் அடுத்த வினாடியே. என்ன என்ன மாட்டினேன் என்றபடியே வண்டியின் பின்புறம் வந்தவள் கண்ணை சுருக்கி வண்டியை ஆராய்ந்தாள். ஒன்றும் பிடிபடவில்லை. என்னத்த பார்த்தான் லூசு என அவள் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே, இத பாத்தியா? உன்னோட ரெட் ஸ்கூட்டியில் என்னோட பிளாக் ஹெமகா பெயிண்ட். நீ தான் இடிச்சிருக்க. யூ ராட்சசி. ராட்சசியா? உனக்கு உனக்கு ம், ரொம்ப கொழுப்பு. ஊர் உலகத்துல உன்னோட வண்டி மட்டும்தான் பிளாக் கலர்ல இருக்கா? ஓடுற பாதி வண்டி பிளாக் கலர் தான். அப்போ ஊர்ல ஓடுற பாதி வண்டிய இடிச்சிருக்க. ம், ஏய், ஷட்டப். என்ன ஷட்டப்? இல்ல, என்ன ஷட்டப் வண்டியை இடிச்சிட்டு லந்து பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் இடிக்கல. நீ தான் இடிச்சிருக்க. இல்ல, நீதான். இல்ல, நாட் மீ, இட்ஸ் யூ. சரி, நான் தான் இடிச்சேன். இப்ப என்ன? போலீஸ் போவியா? போய்க்கோ, போ. என்டே வா என்ற ரீதியில் அவளை பார்த்தவன் கைபேசியை எடுத்து கண்களை அழுத்தி காதுக்கு கொண்டு சென்றான். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இங்க ஒரு ஹை கிளாஸ் எரும மாடு அதோட குதிரை வண்டியால என்னோட வண்டியை இடிச்சிருச்சு. வந்து என்னன்னு பாருங்க என்றான். அணுவிற்கு பீதியாகி விட்டது. ஹே, ஃபோனை வை. எதுக்கு இப்போ போலீஸுக்கு ஃபோன் பண்ணுன? நீ தானே போலீஸுக்கு போ சொன்ன. நான் நான் உன் வண்டியை இடிக்கல. அப்போ நான் போலீஸுக்கு போய் என் வண்டியை இடிச்சவனை கண்டுபிடிச்சிக்கிறேன். உனக்கு என்ன வந்துச்சு? ஆ, அது, ம், இப்போ என்ன வேணும் உனக்கு? நீ தானே வண்டியை இடிச்ச? ஆமா, நான் தான் இடிச்சேன். மேசிவி. வாட்? ம், மேசிவி. உனக்கு தான் ஜெர்மன் தெரியும்னு ஒன்றும் பீத்த தேவையில்லை. எனக்கும் ஹிந்தி தெரியும். ரகு தாத்தாக்கே அர்த்தம் தெரியல. இதில் ஹிந்தி தெரிஞ்சு என்ன புண்ணியம்? சி. ஏய், இத ராத்தா, நான் சொன்னது ஜெர்மன் இல்ல, தமிழ் தமிழ். நீ ஒரு பக்க மேசிவி. லூசா நீ? தமிழ்ல அப்படி ஒரு வார்த்தையே இல்ல. அப்படிங்களா? இத ராத்தா, ஹிந்தி பண்டிட்டே சொல்லிட்டாங்கப்பா என்று நக்கலாய் கைகொட்டி சிரித்தவன், மேசிவினா மெகா சீரியல் வில்லி. யூ யூ, என்னை பார்த்தா இந்த மொக்க மெகா சீரியல் வில்லியாட்டமா இருக்கு?
கிராக்பாட். பின்ன இப்படி டப்பாத்தனமா ஐடியா பண்ணி வண்டியை இடிச்சா உன்னை வில்லின்னு சொல்லாம சில்லின்னு ஒத்துக்கிட்டு போவாங்களா? உஃப். உன்னோட பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. தள்ளு, நான் போகணும். போகணுமா? முதல்ல இடிச்ச வண்டிக்கு பதில் சொல்லிட்டு போ. என்ன சொல்லணும்? மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? எதுக்கு கேப்டன் ரேஞ்சுக்கு ஜெர்க் ஆவுற? வாயை ஒழுங்கா வை. அதென்ன? கேப்டன் வந்தும் வாய் கோணிக்கிட்டு நிக்குது என்று கையை அடிப்பதைப் போல் கொண்டு வந்தான் சந்தர். ஏய் என்றபடி 2 அடி பின்னே நகர்ந்தவள், மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. ஏன்? வேண்டுமென்றே முகத்தில் அதீத திமிரை கொண்டு வந்து, மன்னிப்புங்கிறது என்னோட டிக்ஷனரியிலேயே கிடையாது, தெரிஞ்சுக்கோ என்று அலட்சியமாய் சொன்னாள் அனு. இப்போ ஃபீல் பண்ணி என்ன புண்ணியம்? டிக்ஷனரி வாங்கும்போதே எல்லா வார்த்தையும் இருக்கான்னு செக் பண்ணி வாங்கியிருக்கணும். இப்போ வந்து இந்த வார்த்தை இல்ல, அந்த வார்த்தை இல்லன்னு கத்துனா நான் என்ன பண்றது? என்றான் சந்தர் சர்வ சாதாரணமாய். அணுவிற்கு யாரோ தன் மூக்கை தக்காளி கொண்டு சிதைத்தது போன்றொரு உணர்வு. இடியட். இவனை கலாய்க்கலாம்னு வந்தேன் பாரு. என்ன ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டவள், தள்ளு. பே. நான் கிளம்பணும். அடிங்க. சாரி சொல்லு முதல்ல. சாரி. தள்ளு. சாரி சொல்லிட்டா முடிஞ்சதா? உடஞ்ச பைக்கு கண்ணாடிய யாரு ரிப்பேர் பாப்பா? ஆ? மெக்கானிக்கு தான் பார்க்கணும். நானா பார்க்க முடியும்? நான் இன்ஜினியர். சுக்குனியர் மிளகினியர்னு டிசைனா பீத்திக்கிட்டு தெரியுறல்ல. பண்ணு. ஏ லூசு. நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், மெக்கானிக்கு கிடையாது. சரிங்க இஞ்சி. நீங்க என்ன பண்றீங்க? கண்ணாடி மாத்துறதுக்கான பணத்தை எடுத்து வைங்கிறீங்க. நான் மெக்கானிக்கு கிட்ட ரிப்பேர் பண்ணிக்கிறேன். பணமா? எதுக்கு இந்த சுனாமி ரியாக்ஷன்? க்ளோஸ் தி கடல். அவனை முடிந்த மட்டும் முறைத்துவிட்டு வண்டியை தள்ளிக்கொண்டு கதவு நோக்கி நடந்தாள் அனு. ஏய், பேசிக்கிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. பணத்தை எடு. பணமெல்லாம் இல்ல. இல்லையா? சம்பாதிக்கிறதெல்லாம் என்ன செய்ற? தண்ணி அடிச்சு காலி பண்ணிடுவியா? ஷட்டப். பணத்தை கொடுத்துட்டு ஷட்டரை க்ளோஸ் பண்ணு. அவ்வளவு பணமெல்லாம் இல்ல. நீ எவ்வளவு பணம் கொடுக்கறதா இருந்தா? நீ எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்க முடியாது. சரி விடு. அப்படியே மேலே ஏறி போய் கீழே நடந்தது எல்லாத்தையும் போட்டு கொடுத்து, லெஃப்ட் ஹேண்டில் பார் உடஞ்சிருச்சுன்னு ரைட் ஹேண்டில் பார் வாங்கிட்டு வந்துடுறேன். பெரிய டைரக்டருன்னு நினைப்பு. கேவலமான மொக்க. மொக்கையா இருந்தாலும் மொத்தையா பணம் கறக்காம விட மாட்டேன். இத ராத்தா. ஐ எம் கோயிங். கடவுளே, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? ஒரு 5. 5000 எல்லாம் டூ மச். அட பேக்கே, 500 தான் பிள்ளை கேட்கலாம்னு இருந்தேன் என்று மனதிற்குள் நினைத்தவன், சரி ஒரு 4000 கொடு. ஆ? டூ மச். அப்போ எவ்வளோதான் கொடுப்ப? ஒரு 1. பிச்சிடுவேன். உன் குதிரை வண்டியோட கண்ணாடியே 2000 வரும். குதிரையை விட மாட்டு கண்ணுக்கு பெருசு, தெரிஞ்சுக்கோ. ஐயோ ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டவள், இந்தா போய் தொலை என்ற சலிப்புடன் பர்சிலிருந்து 4000 ரூபாய்களை எடுத்து கொடுத்தாள் அனு. வாங்கி அதை எண்ணி பார்த்தவன், ஆமா, நீ +2ல எவ்வளோ மார்க்கு என்றான். இப்போ அது எதுக்கு? அதான் பணம் வாங்கிட்டல, போ. சொல்லு இதராத்தா. 1111. ஸ்கூல் 3rd. பெரும் பெருமை அணுவின் குரலில். 10th 490. ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ரொம்ப தான் அறிவு என்றபடி 4000 ரூபாய் நோட்டுகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் சுவரேறி குதித்து தங்கள் வீட்டுக்குள் நுழைந்தான். சரியான சிம்பான்சி என்றபடியே வண்டியை தள்ளிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தவள் கதவை மீண்டும் பூட்டிவிட்டு வண்டி அருகே வருகையில் தன் வண்டியில் சைடு மிரரை மாட்டிக்கொண்டிருந்தான் சந்தர். அனு சற்று நேரம் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். என்ன லுக்கு? இன்ஜினியரிங் படிக்காத மெக்கானிக் நான் தான். இதுக்காக என்கிட்ட 4000 வாங்கின? நான் கேட்டேனா? நீ தானே 5000 தரேன்ன. நான் 4000க்கு நெகோஷியேட் பண்ணினேன். நெகோஷியேஷன். இத ராத்தா. நெகோஷியேஷன். எனக்கு வர கோபத்துக்கு கவலைப்படாத. மெயின் ரோட்டுக்கு போனா நிறைய பைக்கு வரும். ஆசை தீர இடிச்சுக்கோ. யூ யூ சரி விடு. அத ஆசை தீர வேணாம், கோவம் தீர இடிச்சுக்கோ.
இனிமேல் ஜென்மத்துக்கும் உன்ட்ட பேச மாட்டேன் என சொல்லுரைத்தவள் வண்டியை விற்றென்று விட்டாள். ஆனால் அடுத்த நாள் காலையிலேயே அவன் கண்ணில் விழிக்கும்படி ஆகிற்று. 7 மணி அளவில், அனுமா, இன்னைக்கு போய் அந்த லேண்டை பார்த்துட்டு வரலாம்டா என்று அவளை எழுப்பினார் குரு. வெறுக்கென எழுந்து அமர்ந்தாள் அனு. அது அவளது கனவு. தன் சம்பாத்தியத்தில் ஒரு நிலம். யாஹூ! துள்ளி குதித்து குளித்து கிளம்பினாள். போலாமா டாடி? சரி, நான் போய் வண்டியை எடுக்கிறேன் என குரு கிளம்ப, நோனோ, நான் தான் இன்னைக்கு வண்டி ஓட்டுவேன், நீங்க பின்னாடி உட்காந்துக்கங்க என்றபடி சாவியை சுழற்றி கொண்டு கீழே சென்றாள். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவள் காத்திருக்க, அனு, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா என்றபடியே குரு சந்தரின் வீட்டுக்குள் செல்ல, டாடி, அங்க எதுக்கு போறீங்க? சந்தர் தம்பியும் நம்ம கூட வராமா என்றவர் அவர்களது கேட்டை திறந்து கொண்டு சென்றார். ஐயோ, அந்த மொக்கையா, கடவுளே என அவள் தலையில் அடித்து கொள்ளும் போதே, நான் ரெடி அங்கிள், போலாமா என்று வெளியே வந்தான் சந்தர். டாடி, நாம லேண்டு தானே பார்க்க போறோம் என்றபோது, இவர் எதுக்கு என்ற ரீதியில் தோணித்தது அவள் பேச்சு. சந்தர் ஒரு லாயர்மா, அந்த லேண்ட்ல ஏதாவது வில்லங்கம் இருந்ததுன்னா கிளியரா சொல்லிடுவாரு. அந்த லேண்டை நம்ம மட்டும் வாங்கல, என்னோட ஃப்ரெண்டு அர்ச்சுவோட அப்பாவும் வாங்குறாரு. அவர் எல்லாம் விசாரிச்சு இருப்பார். நம்ம சைடில் நாமளும் கிளியரா விசாரிக்கணும் இல்லையாம்மா? பாண்டியில் இந்த ரேட்டுக்கு லேண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் டாடி. இருக்கட்டும் அனுமா, ரேட்டை விட பத்திரம் சுத்தமா இருக்கணும் இல்லையா? சந்தர் தம்பி டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி தந்தா நமக்கு திருப்தி பாரு. இந்த டாடியோட இவன் கண்டிப்பா இந்த நிலத்தை வாங்க விட மாட்டான், ஜெலஸ் பர்சன் என்ற நினைப்புடன் வண்டியை எடுத்தாள் அனு.